ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு மினி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ட்ரெண்ட்ஸில் ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு டேல பர்ச்சேசிங்காக வந்திருக்கோம். உள்ள என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் பார்த்ததும் பிடிச்ச ஒரு ட்ரெஸ்னா அது இந்த பிஸ்தா கிரீன் கலர் செட்டு தான். வித் பேண்டோட வந்திருக்கு. இது பலாசோ ஸ்டைல் பேண்ட். பார்க்குறதுக்கு ரொம்பவே எலிகண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கண்ணில் பட்டது இந்த ஒரு ட்ரெஸ் தான். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர் காம்பினேஷனே நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணிட்டோம். ட்ரெண்ட்ஸில் ஷாப்பிங்னு எப்போ வந்தாலுமே எனக்கு இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்ததும் பிடிக்காது. பட் பார்க்க பிடிச்சிடும். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ராகி பார்த்ததும் எனக்கு என்ன தோணும்னா, என்னடா இது இவ்வளோ டல்லர் டோன் கலர்ஸாக இருக்கே அப்படின்னு தோணும். பட் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ட்ரெஸ்ஸஸில் இருக்க எலிகன்ஸே என் கண்ணுக்கு தெரியும். ட்ரெண்ட்ஸ்ல இப்போ ஒரு ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, 3,999க்கு ஷாப்பிங் பண்ணா 3,999 வர்த் கிளாத்திங் ஃப்ரீ. விச் மீன்ஸ் 8,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா 4,000 பே பண்ணா போதும். 4,000 ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட் மாதிரி. ஸோ சண்டே டைம்ல சர்ச் முடிச்சுட்டு அந்த வேலை வீட்டுக்கு போயிட்டு இருக்க இன்பிட்வீன் கேப்ல தான் நாங்கள் இந்த ட்ரெண்ட்ஸோட ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் நான் எதுவும் ப்ராப்பராக மேக்கப் அதெல்லாம் எதுவும் போடல. ஒரு டல்லான ஸ்கின் டோனில் தான் நான் இருப்பேன். அதுக்காக தான் நான் என்னோட ஃபேஸை காமிக்காமல் ஜஸ்ட் இந்த ஓவரால் வியூ மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக ஹரிபரியில் ஷாப்பிங் முடிச்சாச்சு. அண்ட் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு 1 by 1 காமிக்கிறேன். வீட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ட்ரெண்ட்ஸில் நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அது நான் உங்களுக்கு 1 by 1 இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இது வியர் பண்ணும்போது பார்க்க ஃபுல் ட்ரெஸ் இப்படி இருக்கும். இதோட லாங் வியூ நான் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அதில் வந்திருக்க பேண்ட்டு, பலாசோ ஸ்டைல். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,799 rupees. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினது. இதுதான் செகண்ட் ட்ரெஸ். ஸோ இது ஜஸ்ட் வெறும் ஒரு டாப் மட்டும், பேண்ட் எல்லாம் எதுவும் வராது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,299 rupees. இதில் அழகா இந்த மாதிரி ஹேங்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இதுதான் தேர்ட் ஒன். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆஃபீஸ் வேர் டாப். இதோட காஸ்ட் 599 rupees. இதுதான் ஃபோர்த். அகெயின் ஒன் சிம்பிள் டாப். இதோட காஸ்ட் சேம் 599 rupees. இந்த கலர் ஒன்று. ஸோ டோட்டலா 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஓவரால் ட்ரெஸ்ஸஸோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 7 pieces ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ டோட்டலா 7 pieces ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இதோட ஓவரால் டோட்டல் பாத்தீங்கன்னா 8,099 rupees வந்துருந்துச்சு. பட் நம்ம ஆஃபர் டைம்ல எடுத்ததுனால 4,000 அப்படியே ஃபிளாட் ஆஃபர். பே பண்ண அமௌண்ட் 4,099 rupees தான் நாங்க பே பண்ணிருந்தோம். ஸோ இது எவ்ரி இயர் போடுற ஆஃபர் தான். லாஸ்ட் இயர் ஆஃபீஸ் வேர் குர்த்திஸ் மட்டுமே நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். இந்த இயர் தான் ஃபார் அ சேஞ்ச் அப்படியே ஷஃபிள் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த ஷாப்பிங் போகணும்னு பிளான் பண்ணும்போதே நான் நினைச்சேன் ஒரு ப்ராப்பர் vlog மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு. சர்ச் முடிச்சுட்டு ஒரு டயர்ட்னஸ்ல போனதுனால எனக்கு vlog எடுக்கணும் அதெல்லாம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் ஒரு குட்டியான கிளிப் மட்டும் எடுத்தேன். ஃபுல் ஃபிளெஜ்டா எடுக்க எனக்கு தோணல. ஸோ அதனால ரொம்ப எல்லா ட்ரெஸ்ஸஸோட வியூவும் எனக்கு ஷாப்ல வச்சு காட்ட முடியல. என்ன ஃபாஸ்டா ஷாப்பிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுனால. ஸோ நான் வாங்கின லொகேஷன் மாதவரம்ல இருக்க ட்ரெண்ட்ஸ் ஷோரூம். அண்ட் ட்ரெஸ்ஸஸ் ஏன் மேல வச்சு காமிச்சேன், ஃபுல்லாவே போட்டு கூட காமிச்சிருக்கலாம். பட் நான் ஏன் போடலைன்னா இது எதுவுமே எந்த கிடையாது. ஃபுல்லா என்னோட சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ண கிளாத்ஸ் இதெல்லாம். ஸோ நான் எதுவுமே இந்த டைம் வாங்கல. பட் நான் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். பட் என்னோட சிஸ்டருக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசை இருந்ததுனால ஜஸ்ட் இது அவங்களுக்கான ஒரு ஷாப்பிங் தான். சரி ஷாப்பிங் போனோம், ஒரு vlog-ஆ அதை கன்வெர்ட் பண்ணிடுவோமேனு தான் நான் ஜஸ்ட் இதை ஒரு குட்டி vlog-ஆ கன்வெர்ட் பண்ணேன். ஸோ அவ்வளவுதான். லைட்டிங் கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல. என்னோட ரிங் லைட் உடைஞ்சிருச்சு. என்னோட ரிங் லைட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபாட் ஏதோ நட்டு போல்டு லூஸ் ஆகி இப்படி பெண்ட் ஆகி உடஞ்சிருச்சு. லைட் மட்டும் தான் உயிரோட இருக்கு. ஸோ இதை ப்ராப்பரா இப்படி ஹோல்ட் பண்ண முடியல. இப்போ லைட்டிங் ப்ராப்பரா என்னால எடுக்க முடியல. ஸோ நான் ஜஸ்ட் இதை டேபிள்ல ஒரு கார்னர்ல வச்சிருக்கேன்னா இது ஒரு பக்கம் கிளார் அடிக்குதா, மேல இருக்க டியூப் லைட் ஒரு பக்கம் கிளார் அடிக்குதா. என்னோட லைட்டிங் விஷுவல்ஸ்க்கு அவ்வளவு கரெக்டா இல்ல. அங்கங்க ஒரு கிளார் அடிக்குது. இது மேக்கப் கிடையாது, லைட்டோட கிளார். இங்க ஒரு கிளார், இங்க ஒரு கிளார், இங்க ஒரு கிளார்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் லைட்டிங் கரெக்ட் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் ஹரிபரியில எடுக்கிறதுனால கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து மேக்கப் கிடையாது, லைட்டோட கிளார் வந்து ரொம்ப நான்சென்ஸ்ல என் ஃபேஸ் அடிக்குது. உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஹெவி மேக்கப் போட்டிருக்கேன், அதனால இப்படி இருக்கும் அப்படி தோணலாம். நான் மேக்கப் போட்டிருக்கேன், பட் அவ்வளோ ஹெவியாலாம் போடல. ரொம்ப ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் மேக்கப், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் மேக்கப் தான் நான் போட்டிருக்கேன். பட் அது என் ஃபேஸ்ல கிளாரா, ஸோ என்னோட ஃபேஸ்ல அது கிளாரா அடிக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.